பிரியமானவர்களே, பவுல் துரோவா பட்டணத்துக்கு வந்து 7 நாள் அங்கு தங்கியிருந்தார். வாரத்தின் முதல் நாளிலே திருவிருந்து என்று அப்பம் பிட்குதல் ஆராதனைக்கு அநேகர் வந்திருந்தனர் என்று நாம் வாசிக்கிறோம். பொதுவாக இரவு நேரத்தில்தான் இந்த ஆராதனை நடைபெறும் வழக்கம் உண்டு. யாரும் எதிர்பாராத நிகழ்வு நடந்தாலும் கூட்டம் கலையாமல் அந்த இடத்திலே பார்த்து கொண்டதை நாம் காண முடிகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகுநேரம் பேசி கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் என்பதாகும். இந்த பகுதிக்கு துரோவாவில் பவுலின் பிரசங்கம் என்று நாம் பார்க்கலாம். துரோவாவிலே நாம் பார்க்கும் பொழுது மக்கள் பகல் முழுவதும் வேலை செய்துவிட்டு மாலை நேரம் வீட்டுக்கு வந்து ஆயத்தமாகி ஆராதனைக்கு வருவது வழக்கமாக இருந்தது. இரவு நேரமாக இருப்பதால் எல்லாரும் வருவார்கள் என்று இரவு நேரத்தில் வைக்கப்பட்டது. பவுலின் பிரசங்கத்தை கேட்க மக்களும் அதிகமாக பேர் வந்ததினால் மேல் வீட்டில் நெருக்கமாகவும் இருந்தது ஜனக்கூட்டத்தின் நிமித்தம். விளக்குகளின் வெப்பமும் அந்த அறையில் உள்ள வெப்பமுமாக சேர்ந்து இருந்ததினால் ஐத்திகு என்ற அந்த வாலிபன் காற்று கிடைக்கும் என்று ஜன்னலில் உட்கார்ந்திருப்பான் என்று நாம் நினைக்க முடிகிறது. நாள் முழுதும் வேலை செய்த களைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இவற்றாலும் அவன் தூக்கமடைந்து கீழே விழுந்திருப்பான். நீண்ட நேரம் பிரசங்கமாக இருந்தாலும் அநேகர் அவன் நீண்ட நேரம் பிரசங்கம் பண்ணுகிறார் பவுல் என்று குற்றப்படுத்தினாலும் அங்கு நீண்ட நேரம் பிரசங்கமாக இருந்தாலும் அங்கு வந்த மக்கள் அனைவரும் வாஞ்சையுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் என்று நாம் காண முடிகிறது. ஆகவே நாம் பவுலை குறை சொல்ல முடியாது. அங்கு வந்த மக்கள் தேவ வசனத்தை கேட்க ஆவலுடன் இருந்தனர் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 10 நாம் பார்க்கும் பொழுது ஐத்திகு கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான் என்றதை கேள்விப்பட்டதும் உடனே பவுல் இறங்கி ஓடினதை பார்க்கும்போது பவுலும் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருந்தார் என்று நமக்கு தெரிகிறது. யாரும் கலங்க தேவையில்லை, இவனுடைய உயிர் இவனுக்குள் இருக்கிறது என அங்கே மக்களையும் திடப்படுத்துகின்றதையும் நாம் பார்க்கிறோம். வசனம் 11 பின்பு போய் ஆராதனையை தொடர்ந்து நடத்தினார். அந்த வாலிபனும் உயிருள்ளவனாக வந்தது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வாலிபன் ஆண்டவருக்காக வாழ ஆண்டவர் மற்றுமொரு தருணத்தை அவனுக்கு கொடுத்தார். என்ன நடந்தாலும் மக்களை அமைதிப்படுத்தி வைப்பது சிறந்த தலைமைத்துவமாகும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அங்கு வந்திருந்த மக்களை அமைதிப்படுத்தி பவுல் வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தருணத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்வோம். ஜெபம் செய்வோம். கரிசனையுள்ள தகப்பனே, சமயம் கிடைக்கும் போது உமது வசனத்தை கூற அருள் தாரும் ஆண்டவரே. ஆமேன்.